ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சீனுக்கிட்ட வந்து மாயா வந்து பேசலான் இருக்காங்க. நம்ம எப்போதும் போல் ஃப்ரெண்டாகவே இருந்துடலாங்கிற மாதிரி தன்மையாக பேசலான் இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக சீனு வந்து மூஞ்சி தூக்கிட்டு போகிறதும் இங்கேயும் எங்கேயும் வந்து இத்தனை நாளாக மாயா பார்த்துக்கிட்டு இருந்தவர் மாயா பார்க்காம இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தோன்னா அவங்க மனசு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அதனால சீனுக்கிட்ட வந்து பேசலான்னு சொல்லிட்டு தான் வராங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, என்னம்மா என்கிட்டலாம் பேச வந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? இந்த முட்டாப்பை கிட்ட தான் நீ எல்லாம் பேச மாட்டல்ல. சீனு, நீ இன்னமும் பழசெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க. எல்லாத்தையும் மறந்துடு. நம்ம சகஜமான முறையில் ஃப்ரெண்ட் ஆயிடலாம். என்னம்மா சொல்கிற? உன்னோட கலாச்சாரத்தெல்லாம் லவ்வுன்னு சொல்லுவேன், நாளைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்கே லவ்னா லவ் தான். ஃப்ரெண்டாக இருக்கிறனா ஏற்றுக்க முடியாது. லவ் பண்ண பொண்ணை என்னால் ஃப்ரெண்டாலாம் ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு விடு. ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுன்னு மாயா வந்து மல்லு கட்டுறாங்க. அந்த இடத்துல எங்கள் வீட்டில் பாட்டி ஒன்று இருக்காங்க, ரமணி பாட்டி. அவங்க சொல்லியிருப்பாங்க, மாட்டுக்கு ஒரு சூடு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு. அதே மாதிரி தான் என்னை வெறுத்துட்டேன்ட்ட என்கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாமல் உன் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாத. என்னோட பாசத்துக்கும் அன்புக்கும் நீ வந்து தகுதி வாய்ந்த பொண்ணு கிடையாது. உனக்கெல்லாம் நான்லாம் செட்டே ஆக மாட்டேன். நான் உன்கிட்ட அன்பாக பாசமாக வந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன். நீ அதுக்கு ஏன் என்ன காரணம்னு கேட்ட. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் உன்னை என்ன லவ் டார்ச்சராக பண்ண? நீ என்னை லவ் பண்ணியே ஆகணும்னு நான் சொன்னேன். நான் உன்கிட்ட மரியாதை விதமாக என்னோட காதலை சொன்னேன். நீ காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். என்னை வந்து அசிங்கப்படுத்திட்ட. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசுகிற? நான் பழசெல்லாம் எதுவும் மறக்கிற மாதிரியே இல்லை. இந்த வீட்டில் நீ யாரோ நான் யாரோ, நம்ம 2 பேரும் திரும்பி பழையபடி ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது. நீ எங்கே வேணான்னு எது வேணான்னு பண்ணலாம். ஆனால் இங்கே நான் சொன்னது மட்டும்தான் நீ கேட்கணும். உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது. என்கிட்டலாம் பேசி டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாத. நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னோட அன்பும் பாசமும் உனக்கு புரியாத பட்சத்தில் நான் எதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு. தயவு செஞ்சு உன் பாதையை பார்த்துக்கிட்டு நீ மாட்டு போன்னு சொல்லி சீன் வந்து மாஸ் பண்ணிட்டேன். அங்கேருந்து கடந்து போகிறாங்க. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க நம்ம மாயா. இத்தனை நாளாக நம்ம தான் அவனை உதாசனம் படுத்திட்டோமோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த 2-3 நாளில் வந்து சீனு வந்து தள்ளி தள்ளி நிற்கிறாங்களே, இது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. தனலட்சுமி வந்து கூப்பிட்றாங்க நம்ம மாயாவை. என்ன ஆச்சு? எதுக்கு இவ வர சொல்லியிருக்கா? ஒரு வேளை சீனுக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பாளோ, அதுக்கு தான் சமாதானப்படுத்த வந்திருக்காங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மாயா. சீனு பார்க்குறாங்க. சீனுவும் வந்து அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வேளை மாயா வந்து தனத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாளோ, என்ன எதுன்னு புரியலையே, எதுக்கு எங்கள் 2 பேரையும் வர வச்சுருக்கேன்னு சொல்லி சீனு வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி பிறந்தநாள், ஒரு விஐபியோட பிறந்தநாள். யாரோட விஐபி தெரியலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஒன்றும் புரியலையே. மார்ச் 29. ஏய், அம்மாவோட பிறந்தநாள். அச்சச்சோ, பெரியம்மாவோட பிறந்தநாளா? தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி மாயாவும் சீனுவும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதான் எனக்கு தான் தெரியுதுல்ல, இன்றைக்கி ஜமாச்சிருவோம். எல்லா பர்த்டேயும் வந்து தோற்று போகிற அளவுக்கு பட்டாசுலாம் வெடிச்சு வேறு லெவலில் 12 மணிக்கு கொண்டாட போகிறோம். அப்படியா? 12 மணிக்கு கொண்டாடினா அப்பா உண்டுலன்னு ஆக்கிடுவாங்களே, இது எல்லாம் நமக்கு வழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி, வழக்கம் இல்லைன்னா என்ன, வழக்கப்படுத்திக்க வேண்டியதான். எல்லாரோட பிறந்தநாளும் இது மாதிரி தான் கொண்டாடணும். 4 செவத்தை தாண்டி பார்க்காதவங்களுக்கு புது உலகத்தை வந்து காட்டுறோம். செலிப்ரேஷன்னா என்னன்னு புரிய வைக்கிறோம். இதை பார்த்துட்டு ரகுராமே வந்து டெய்லி வந்து யாருக்காவது பிறந்த நாள்லாம் இது மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுங்கிற மாதிரி தான் ஆசையோட அன்போடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா. அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்களே, எப்போதும் போல் திட்டு தானே, நான் வாங்கிக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாட்டி ஜமாச்சிட்றோம். கேக்லேருந்து எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கணும், சரியா? 5 கிலோ கேக் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சீனோ, சரி பார்த்துக்கலாம் தனலட்சுமி, விடு. என்ன சத்தம் போடுவாங்க? நான் பட்டாசுலேருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். நீ வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் பாரு, நீயும் மாயாவுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கை வந்து பிரிச்சுக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 12 மணிக்குள்ளே எல்லா வேலையும் வந்து தூள் கிளப்பிடுறாங்க. வாசலில் வந்து சீனு வந்து பட்டாசோட ரெடியாக வந்து இருக்காங்க. 12 மணி ஆன கையோட வந்து பட்டாசு வந்து வச்சிடுறாங்க. டுமில் டமாலுங்கிற மாதிரி சத்தம் வந்து கேட்குது. ஒரு பக்கம் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்த மணி வந்து ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், என்னமோ ஆச்சு என்னமோ ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க 10,000 வாழை கிட்ட வச்சுருக்காங்க போல இருக்குது. ரொம்ப நேரமாக வந்து வெடிச்சிக்கிட்டே இருக்குது. எல்லோரும் வந்து ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னது வீடே வந்து இருட்டாக இருக்குது, ஒன்றும் புரியலையா, லைட்டு கூட இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எல்லா சுவிட்சும் ஒரு இடத்துல தான் கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்காங்க. மெயின் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சீனோ அதுக்கப்புறமேட்டுக்கு யாரா நீ இந்த நட்ட நைட்டில் வந்து பட்டாசுலாம் வெடிக்கிறது வாசலில் அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் தனமும் அந்த கேக் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சீனுக்கிட்ட சிக்னல் கொடுத்தோன்னே லைட்டை வந்து ஆன் பண்ணிடுறாங்க. வீடே வந்து ஃபங்க்ஷன் வீடு மாதிரி தெரியுது அவங்க எல்லாருக்கும். பார்த்தோன்னே வந்து ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றத்தோடு நிற்கிறாங்க. அந்த இடத்துல
ஏய் என்னது ஃபங்க்ஷன் வீடா? ஆமா, அவளுக்கு பிறந்தநாள் வந்திருக்கும் போல இருக்கு. அதனால தான் நம்ம தூக்கத்தில வந்து மண்ணள்ளி போட்டான்னு சாரு, பத்மா அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. பார்வதியிலேருந்து எல்லாரும். இது என்னடா கொடுமை? பர்த்டேனா அடுத்தவங்களுக்கு பர்த்டேனா தான் இப்படி வந்து மல்லு கட்டி ஓடணும். ஆனா கடைசியில அவளோட பர்த்டேக்கு எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இன்னைக்கு ஒண்ணும் என் பர்த்டே எல்லாம் இல்ல. போதுமா? உங்க சந்தேகத்த வந்து கிளியர் பண்ணிட்டேனா? அப்புறம் யாரோட பர்த்டே? மார்ச் 29 யாரோடதுன்னு கேட்கும்போது, இன்னைக்கு பெரியம்மாவோட பிறந்தநாள். ஜானகியோட பிறந்தநாள்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒரு பெரிய திரை கட்டி வச்சிருக்காங்க. அந்த திரையை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜானகின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி கேக் வந்து 5 கிலோ கேக்கில் வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு தமிழில் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். தனத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மாவோட பெரிய ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது, சினிமா கொட்டாயில் ஒரு படம் பார்க்குறது தான். அச்சச்சோ, இது ரொம்ப நடக்க முடியாத ஒரு விஷயமாச்சேன்னு தனலட்சுமி வந்து சொன்னதுக்கப்புறம் பேசுகிறாங்க. என்னது சினிமா கொட்டாயில் படம் பார்க்கணுமா? யூ மீன் தேட்டரில்? ஆமாம், தேட்டரில் தான் படம் பார்க்கணும். ஏய் அவங்க என்ன சொந்த தேட்டரில் படம் பார்க்கணும்னு நான் நினச்சி வேண்டிக்கிட்டாங்க. சினிமா பார்க்கணும் தானே. ஊனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இங்கேயே வந்து ஸ்க்ரீனை கட்டி போட்டுடலாம் படத்தை அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா. ஆல்ரெடி கேக் வெட்டுறதுக்கு என்ன நடக்குமோன்னு தெரியலையே, இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தனலட்சுமி. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி இதெல்லாம் நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வாங்க பெரியம்மா கேக்கை வெட்டலாம். கேக்கை பார்த்தோன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் நடந்த ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வருது. சுற்றி எல்லாரும் வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. கேக் வெட்டுற கலாச்சாரம்லாம் இல்லையே, இதெல்லாம் எங்கேருந்து வந்து கற்றுக்கிட்ட தனலட்சுமி அப்படின்னு சொல்லும்போது, வேற எங்கேருந்து மாயா கிட்டேருந்து தான் அப்படின்னு சொல்லும்போது, ரகுராம் வந்து தாராளமாக கேக் வெட்டு. இப்போ ஜானகியோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பிடிக்க தான் செய்யும். மாயா என்ன செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்குங்கிற மாதிரி மாயா ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுறாங்க. வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கேக்கை வெட்டி மாயாவுக்கு ஊட்டி விட்றாங்க, தனத்துக்கு ஊட்டி விட்றாங்க. அதே மாதிரி ரகுராமுக்கு எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தனலட்சுமி வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன தனம் புதுசாக இருக்குது எல்லாமே செய்கிறது. இதே என்ன கல்யாண நாளா? இருங்க அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனும் வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. மாயாவும் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒவ்வொரு சீனும். அம்மா இந்த கிஃப்ட் வந்து மாயா கொடுத்த கிஃப்ட்டு வேறு லெவலில் இருக்குமா, பிரித்து பாருமா, உனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இருக்குது. என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தா ஃபோட்டோவில் வேறு யாருமே இல்லை. சின்ன வயசில் நம்ம மாயாவும் சந்தியாவும் இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. எப்போதும் போல் தீம் மியூசிக் வந்து போடுறாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அது அப்படியே பார்க்கும்போது எமோஷனலாக இருந்துச்சு. ரகுராம் வந்து அவங்க கல்யாண ஃபோட்டோ கொடுப்பாங்கன்னு நினச்சி ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சந்தியா ஜானகி ஃபோட்டோ கொடுத்தோன்னே அவங்களே வந்து மூஞ்சி வந்து சின்னதாகுது. ஆனால் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக கொண்டாடினாங்க. அடுத்தது எப்படி இருந்தாலும் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்குற மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு வந்து கொண்டு போக போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாருமதி ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. என்னது மாயா வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறாளே, இப்படியே நடந்துச்சுன்னா எதுவும் செட் ஆகாதுங்கிற மாதிரி அவங்க எப்போதும் போல் கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் சாருமதி எதுவும் பழி எதுவும் மாயா மேலேயும் தனம் மேலேயும் போடுவாங்களா இல்லையான்னு.